வினாக்ஷோதக்ஷமம் மானம் தைர்விருதா பரிகல்ப்யதே ஸ்ருதியுக்த்யனுபூதிப்யோம் வததாம் கிண்ணு து சகம். வினாக்ஷோதக்ஷமம் மானம் தைர்விருதா பரிகல்ப்யதே ஸ்ருதியுக்த்யனுபூதிப்யோம் வததாம் கிண்ணு து சகம். இங்கே சென்ற ஸ்லோகத்தில் தர்க்கவாதிகள் சொன்ன தர்க்க பிரமாணத்தின் அடிப்படையில் நம்மளுடைய கருத்து நிலைநாட்டினார். ஒரு க்ஷணம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அந்த கல்ப காலம் அறியாமையை கம்பேர் பண்ணால் அது ஒரு க்ஷணம் மாதிரி தான் அப்படின்னார். இங்கே தர்க்கவாதிகள் சொல்லக்கூடிய அந்த தர்க்க பிரமாணம் அது ஒரு ஸ்ட்ராங்கானது கிடையாது, நிலையானது இல்லை, வலுவில்லாதது. ஆனால் நாம் சொல்கின்ற காரணம், நாம் சொல்கின்ற பிரமாணங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவான பிரமாணம்னு சொல்கிறார். முதல்ல இந்த பிரமாணங்கிறது தெரிஞ்சுக்கணும். பிரமாணம்னா அறிவை கொடுக்கும் கருவின்னு பேர். நம்மளுக்கு 5 இந்திரியங்கள் இருக்குது. இதெல்லாம் ஸ்தூலமாக பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். அனுபவத்தில் அறிவை கொடுக்குற கருவிகள். கண் இது என்ன வர்ணம்னு தெரிஞ்சுக்கிறது பயன்படும். காது என்ன சப்தம் கேட்க தெரிஞ்சுக்கிறோம். இதில் பிரமாணம்னு பேர். தர்க்கங்கிறது புத்தியை தீட்டி தர்க்க பிரமாணம், அதாவது அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது தர்க்க பிரமாணம். அதில் அறிவு வர வரைக்கிறது. இன்னொன்று சுருதி பிரமாணம், வேத பிரமாணம் இருக்குது நம்மளுக்கு. அதுவும் பிரமாணம், அதுவும் ஒரு அறிவை கொடுக்குது. இப்படி பிரமாணங்கள் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய தர்க்க பிரமாணம் அவ்வளோ ஸ்ட்ராங்கு கிடையாது, வலு கிடையாது. எங்களுடைய பிரமாணமெல்லாம் வலுவானதுன்னு சொல்கிறார். வினாக்ஷோதக்ஷயம் மானம், உங்களுடைய பிரமாணம் விசாரத்தை தாங்கக்கூடிய பிரமாணம் அல்ல. அதான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அவங்க பிரமாணமெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அவர்களுடைய பிரமாணம் பலகீனமானது, நம்மளுடைய பிரமாணம் பலமானது. அவங்க சும்மா விசாரம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லாஜிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இந்த நாஸ்திகர்கள்லாம் நம்ம நாட்டிலே அப்படித்தான் ஆச்சு. அலங்கார வார்த்தைகள்னால தான் இந்த நாடே போச்சு. அப்படி ஒரு வார்த்தைகள் நம்மளது மாதிரி இருக்குது. நாஸ்திகம் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இளைஞன்ட்டு அவங்க பேசுகிற கருத்தெல்லாம் பார்த்தா சாதாரண இந்த வாழ்க்கைக்குள்ளே வராதவன்ட்டு அதுதான் நியாயமாக தெரியும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நிற்கிதா இன்றைக்கி இந்த நாஸ்திகவாதமே நிற்கிதா பார்த்தீங்களா? இன்றைக்கி நாஸ்திகத்தை வச்சு உட்காந்துருக்கவங்க எல்லார் நெத்திலையும் விபூதி சந்தனம் தான் இருக்குது. இங்கே ஒரு போஸ்ட்டு பார்த்தேன். அந்த கட்சியில் சாமியே இல்லைன்னுக்கிட்டு இருக்காங்க. கீழே போட்டிருக்க அத்தனை பேர்லையும் சந்தனம் இருக்குது, பட்டை விபூதி இருக்குது, குங்குமம் இருக்குது, கழுத்தில் ஒரு மாலை வேறு போட்டு வச்சுருக்கான். என்னடா இது, இந்த பக்கம் போஸ்ட்டில் போட்டவன் பூரா அப்படி இருக்கானு. அப்போ அது அடிபட்டு போச்சுல. ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டுத்தான் உள்ளே போனான். அப்போ இல்லைன்னு தெரியுது, அது உண்மை இல்லைன்ட்டு. அலங்கார வார்த்தைகள் தர்க்கவாதிகள் கேட்டால் அலங்கார வார்த்தைகளாக இருக்கும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கேள்வி மேலே கேள்வி கேட்டிங்கன்னா அது அடிபட்டு போயிடும். அந்த பிரமாணம், அந்த தர்க்க பிரமாணம், அந்த யுக்திபூர்வமாக சிந்திக்கிறதே அடிபட்டு போகிறோம். இந்த உலகமே விசாரம் செய்கிற வரைக்கும் அழகாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். விசாரம் செஞ்சு பார்த்து அதில் ஒன்றுமே இல்லைன்ட்டு போயிடும். இந்த உலகமே அப்படித்தான் இருக்கார். அதாவது தர்க்கத்தில் நீங்கள் பாருங்கள், சொல்வார் எப்பயுமே அவங்க என்னென்ன அனுபவத்தை கூட நம்ப மாட்டாங்க. அதை தர்க்கவாதியாக ப்ரூவ் பண்ணணும், புத்திபூர்வம் ப்ரூவ் பண்ண. நேராக பார்த்து சொன்னால் கூட அதெல்லாம் நம்ப மாட்டேன், புத்திபூர்வமாக சொல்லு அப்படிம்பாங்க. அப்படியால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தர்க்கத்தில் 2 விதமாக பண்ணலாம். இப்போ ஒரு வீட்டுக்கு 2 கதவு இருக்குது. ஒரு கதவு மூடி இருந்தால் பாதி வழி திறந்திருக்கும். உண்மை தானே? ஒரு கதவு மூடி இருந்தால் பாதி வழி திறந்திருக்கும். அப்போ 2 கதவு மூடி இருந்தால் முழு வழி திறந்திருக்கும். அப்படி தானே சொல்லணும். பாதி கதவு திறந்திருந்தால் பாதி வழி திறந்திருக்கும். இப்போ முழு கதவு திறந்திருந்தால் முழு வழி திறந்திருக்கும். அப்படி சொல்லலாம். பாதி கதவு மூடி இருந்தால் பாதி வழி திறந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ முழு கதவு மூடி இருந்தால் முழு வழி திறந்திருக்கும்னு சொல்லலாம். லாஜிக் எங்கே வருது? இப்போ தப்பாக போயிருமா இல்லையா?
கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண லாஜிக்காக பார்த்தா கரெக்டாக இருக்கும், அனுபவத்தில் வராது. ஒருத்தன் வந்து 30 அடி தாண்டுவான் வச்சுக்க, 30 அடி தாண்டுவான், இங்கேருந்து தாவி 30 அடி தாண்டுவான். இல்லை எனக்கு 10 அடியே தாண்ட அப்படின்னு சொல்லி, சரிப்பா 3 தாவு தாவி போய்க்க அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறாரு? 3 தாவு தாவி நீ 30 அடியே தாண்டிக்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். கிணறு 30 அடி கிணறு இருக்குது, நீ 3 தாவு தாண்டி போயிருன்னு சொன்னால் என்ன ஆகும்? போக முடியுமா? அவன் அனுபவத்தில் உள்ளே விழுந்துருவான். தர்க்கப்படி பார்த்தா அங்கே கரெக்டாக இருக்கும், இங்கே கரெக்டாக வராது. இப்படி அவங்களுடைய இதை ஒன்றை மட்டும் வச்சு பார்த்தா அந்த பிரமாணம் வலுவில்லாமல் போய்விடும். அதாவது தைகி விருத்தா பரிகல்பியதேங்கிறார். அந்த தர்க்கவாதிகளால் பயனற்ற விதத்தில் தத்துவமானது கற்பிக்கப்பட்டுள்ளது. அவங்க கற்பிக்கிறதெல்லாம் சும்மா ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்க, அவங்களுடைய மதமெல்லாம் அழிஞ்சு ஓடிடும். அந்த தர்க்க மதம் இருக்கே, அதில் நிறைய லாஜிக்கெல்லாம் சொல்லி வருவாங்க அவங்க. அதெல்லாம் ரொம்ப நம்ம டீப்பாக திங்க் பண்ணோம்னா பயனற்றதாக ஆகிவிடுங்கிறார். விசாரம் செய்யாமல் கேட்டுக்கிட்டே போனால் நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க சொல்கிறதற்கு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணால் ஓடி போயிடும். அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆத்மா ஒரு திரவியம்பாங்க, மொத்தம் 9 திரவியம் இருக்குது, ஆத்மா ஒரு திரவியம், இப்படியெல்லாம் போய் நிரூபணம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய பிரமாணம் தர்க்கம் மட்டும் இல்லை, நாம் வந்து தர்க்கத்தை மட்டும் வச்சு சொல்கிறதில்ல. வித்யாரண்யர் சொல்கிறார், சுருதி யுக்தி அனுபூதிப்பிய வததாம்ங்கிறார். இல்லை வருது பாருங்கள், சுருதி யுக்தி அனுபூதிப்பிய வததாம். சுருதி யுக்தி, யுக்தினா தர்க்கம், அனுபவம், இந்த 3இன் அடிப்படையில் நாங்கள் சொல்லுகின்றோங்கிறார். வெறும் சுருதியை மட்டும் வச்சு சொல்கிறதில்ல, வேதத்தை மட்டும் வச்சுக்கிட்டு. நம்ம இந்த அத்வைத வேதாந்தத்தில் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, 3 கரெக்டாக ஒத்து போகணும். எப்படி ஒத்து போனோம்? வேதம் சொல்லியிருக்கு, அதை நம்புகிறேன், ஆனால் பார்த்தா ஒரு கரெக்டாக இல்லை, எதுக்கு வித்தியாசமாக தெரியுது. புத்தியை தீட்டணும். அந்த வேதம் சொல்கிற கருத்துக்கு தகுந்த மாதிரி புத்தியை வேலை தீட்டி, புத்தி ஒத்துக்கிறது வரைக்கும் அது தீட்டிகிட்டே இருக்கணும். புத்தியும் சொல்லிடணும். அப்புறம் அனுபவத்துலேயும் சொல்கிறாங்க. இது 3 சேர்ந்து வந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். நீ ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு நீ ஒரு தத்துவத்தை உருவாக்குற, நாங்கள் 3ஐயும் வச்சுக்கிட்டு சொல்கிறோம். 3 பிரமாணம் இருக்குது, வேத பிரமாணம், யுக்தி பிரமாணம், தர்க்க பிரமாணம், அனுபவ பிரமாணம். இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு சொல்கிறோம். நீ வந்து ஒன்றை வச்சுக்கிட்டு சொல்கிற எப்படிங்கிறார். அதாவது ஞானத்தினால இந்த அவித்யா ஆவரணம் நீங்கினாலும் பிராரப்த கர்ம வரைக்கும் விக்ஷேபம் இருக்குன்னு சொல்கிறோம். தேகாதிகள், அதாவது இந்த உடம்பு இருக்கும் வரைக்கும், இந்த உடம்பு வந்து ஞானம் வந்த பிறகும் கூட கொஞ்ச நாள் இருக்கும் பிறகு ஒரு பிரமாண சுருதி இருக்குது. எங்கேன்னு சொன்னால் சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6வது அத்தியாயம் 14வது பகுதியில் 2வது மந்திரம், தஸ்ய தாவத்தேவ சிரம் யாவண்ண விமோக்ஷேத சம்பத்யே, உடம்பிலிருந்து விடுபடும் வரைதான் அவனுக்கு தாமதம், உடம்பை விட்டதும் அக்கணமே இறைவனுடன் ஒன்று சேருகிறான். வேத பிரமாணம். அதாவது உடம்பு இருக்க வரைக்கும் இருக்குமா, உடம்பு விட்ட பிறகு என்ன பண்ணுறான்? சமஷ்டியில் கலந்துருவான். இந்த தேகம் எல்லாமே என்னாகும்? சமஷ்டியில் கலந்துரும். இது வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இந்த உடம்பு வந்து இந்த பிராரப்த கர்மம் வரைக்கும் இருக்குங்கிறது வேதமும் சொல்லியிருக்கு. இது ஒரு பிரமாணம் நம்மளுக்கு. அதாவது அஞ்ஞானிகளுக்கு இந்த ஸ்தூல உடல் இறந்த உடல், அஞ்ஞானிகளோ ஞானிகளோ, இந்த உடம்பு எதிலிருந்து வந்துச்சோ அதில் போய் சேர்ந்துடும். பஞ்சபூதத்தில் தான் வந்துச்சு. சாப்பிட்ருக்கோம், தண்ணி குடிச்சிருக்கோம், கேஸ் இருக்குது, அக்னி இருக்குது, எல்லாமே உடம்புல 5 பூதம் இருக்குது. 5 பூதம் இறந்தவொன்னா அந்த உடம்போடு அதில் போயிடும். நம்ம ஏற்கனவே படித்தோம் சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லி மனசு, அதுவும் எதுலேருந்து வந்திருக்கு தெரியுமா? அதுவும் 5 பூதம் தான். அது கண்ணுக்கு தெரியாத பூதம். அஞ்ஞானிகளுக்கு அந்த பூதம் அழியாது. இந்த ஸ்தூல பூதம் அழிஞ்சிரும், அவங்களுக்கு சூக்ஷ்ம பஞ்சபூதம் அழியாது. அதுதான் மனசெல்லாம் சேர்ந்தது. மனசு இந்திரியங்கள் எல்லாம் அது ட்ராவல் பண்ணும். இங்கே என்ன சொல்கிறாரு இந்த சாந்தோக்கியத்தில், இந்த ஞானிக்கு மட்டும் ஸ்தூல சரீரம் அறிஞ்ச உடனேயே அடுத்த க்ஷணமே என்ன ஆகுமா, இந்த இதுவும் இறைவனோட இறைவன் சொல்கிறாரு இங்கே சமஷ்டியில் கலந்துறாரு. அவனுக்கு திருப்பி பிறவி அது வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கு வேத பிரமாணம். இது சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி வேதாந்தமெல்லாம் வரட்டு, வேதாந்தம் அனுபவத்துக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிற பழக்கம் உண்டு. ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா யுக்திபூர்வமாக சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்னா, இப்போ நம்ம சொன்னோம் லைட்டு சொன்ன போனதில் ஃபேன் லைட் என்ன சொன்னோம்,
ஃபேன் உதாரணம் சொன்னோம், லைட் உதாரணம் சொன்னோம். ஆஃப் பண்ண பிறகும் கூட சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த காலத்தில் கரண்ட் இருந்துச்சா? இல்லை. அப்போது ஒரு உதாரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கா. அப்போலாம் சொல்லுவாங்க, குயவன் மண்பானை செய்வான், அந்த ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருப்பான். அந்த பானை எடுத்த பிறகு அது என்ன ஸ்பீடில் சுற்றினானோ அந்த ஸ்பீடுக்கு தகுந்த அளவுக்கு அது கொஞ்சம் லேட்டாக நிற்கும். கம்மியான ஸ்பீடில் எடுக்கும்போது சுற்றி இருந்தால் கம்மியாக கொஞ்சம் நேரம் நிற்கும். அதிகமாக ஸ்பீடு சுற்றி அப்படி எடுத்துனான்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நேரம் சுற்றிட்டே நிற்கும், ரொம்ப நேரம். அதை எப்படி சுற்றி விட்டுருக்கானோ அதுக்கு தகுந்த காலத்தை எடுத்துகிட்டே அது நிற்கும். இதை நீ யோசிச்சுப்பார். யுக்திபூர்வமாக சொல்கிறாங்க, அறிவுபூர்வமாக யோசித்து பார்த்து அப்போ அது இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம இன்னொன்றும் சொல்கிறோம், ஞானிகளை பார்க்குறோமே, ஞானம் அடைஞ்சு அவர் எல்லாம் தெளிவாக இருக்கிறாரு சொல்கிறாரு, அவர் உயிரோடு தான் இருக்கார், உடம்போடு இருக்கார், இது அனுபவத்துலேயும் தெரியுது. அப்போ வேதம் சொல்லியிருக்கு, அறிவுபூர்வமாக சிந்திக்கிறோம், அனுபவத்துலேயும் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். அதாவது சாஸ்திரம் ஜீவன் முக்தி சொல்லியிருக்கு, சாஸ்திர பிரமாணம். அனுபவத்திற்கு வராதுன்னு சொன்னால் ஜீவன் முக்தி ஞானம் வந்த பிறகு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அனுபவம். இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த கண்ணால் நம்ம பார்த்து அனுபவித்து கொண்டிருக்கின்ற உலகத்தை இல்லைன்னு சொல்கிறோம், மித்தியான்னு சொல்கிறோம். இது அனுபவ பிரமாணத்தை, இந்த ஒரு அனுபவத்தை என்ன சொல்கிறோம், இல்லைன்னு சொல்கிறோம். காட்சிக்கு இருக்குது, ஆராய்ச்சி பண்ண இல்லைன்னு சொல்கிறோம். ஆத்மாவை பிரம்மனை பார்த்ததே இல்லை, அனுபவித்ததே இல்லை. ஆனால் அது என்ன சொல்லுது, இருக்குன்னு சொல்லியிருக்கு. அது எங்கே அனுபவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால், எதை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கின்றோமோ இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் வேதம் என்ன சொல்லுது, இல்லைன்னு சொல்லுது. ஆனால் அனுபவிக்காத ஒன்று இருக்குன்னு சொல்லுது. ஏன்னு சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் செட்டில் பாயிண்ட்டு. அது அனுபவிக்கிறதா இல்லை, அனுபவமாக இருக்கு. இப்போ இதை பார்க்குறேன், இது அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவிப்பவனாகவே இருக்காது. அது ஒரு அனுபவம் தானே. நான் இருக்கிறேன் என்ற அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா, அனுபவத்தில் இருக்கா இல்லையா? இது அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த புஸ்தகத்தை படிக்கிறேன், புஸ்தகம் அனுபவிக்கப்படும் பொருளாக இருக்குது, அது அனுபவமாகவே இருக்குது. புரியுதா? அப்போ அனுபவம் இதை இதை மற்றவங்க யோசிக்க மாட்டாங்க. நல்ல இந்த கருத்தை நிலைநாட்டுவது கொஞ்சம் கஷ்டம், ஷட்டில் பாயிண்ட். நான் இருக்கின்றேன் என்பது நான் அனுபவிக்கப்படுவதாக இல்லை, அனுபவிப்பவனாகவே இருக்கிறேன். அது எப்பொழுதும் சுயமாக அனுபவத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஞானிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க ஞானம் வந்த பிறகு இந்த ஜீவன் முக்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அனுபவத்தில் பார்க்குறோம். யோசித்து பார்த்தா இந்த மண்பானை உதாரணம் மாதிரி, லைட்டு உதாரணம் மாதிரி, இந்த ஞானம் வந்து அது இப்போ அஞ்ஞானம் போன பிறகு கொஞ்சம் நேரம் போயிட்டே அது நிற்கிது. யுக்திபூர்வமாக சாஸ்திரமும் சொல்லியிருக்கு. புரியுதா? மூணை ஒத்துக்கிறோம். சும்மா வேதாந்தம் சொல்லியிருக்குன்னு சொல்லி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது அத்வைத மதத்தில். வேதம் வந்து இந்த உலகம் பொய்யுங்குது, இல்லையே கண்ணுக்கு தெரியுதே, ஆத்மா சத்தியங்கிறது தெரியலையே, அது வேதம் பொய் சொல்லியிருக்காது, நான் அப்படியே ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறதில்ல. அதை ஆராய்ச்சி பண்ணி கேட்டு ஆமாம் பல விஷயங்களை திங்க் பண்ணி எல்லாம் பண்ணி அனுபவபூர்வமாக நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஒத்துக்கிறோம். இந்த மூணையும் சேர்த்தே நம்ம பார்க்குறோமே ஒழிய இது பண்ணி பார்க்குறதில்ல. அதை ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு நீ வந்து ஒரு தத்துவத்தை உருவாக்குறையே, நாங்கள் மூணையும் வச்சுக்கிட்டு உருவாக்குறோம், எங்களால் எதைத்தையும் சாதிக்க முடியாது, எல்லாத்தையும் எங்களால் நிரூபிக்க முடியுங்கிற கருத்தை இங்கே சொல்கிறார் அவர். யுக்தி பிரமாணம் தர்க்கவாதிகள் சொல்கிறது, அறிவை பயன்படுத்துறது, வேத பிரமாணம், சுருதி பிரமாணம். வேதம் சொல்லியிருக்கு, அதுதான் நம்மளுக்கு அறிவை கொடுக்கும் கருவி. அப்புறம் அறிவையும் தீட்டி பார்க்குறோம், அனுபவத்திலையும் பார்க்குறோம். மூன்றையும் பார்க்கும் பொழுது எங்களுடைய பிரமாணம், நாங்கள் சொல்லுகின்ற இந்த தத்துவம் உறுதியாக இருக்கிறது. இந்த உடலில் ஞானம் வந்த பின்பும் அஞ்ஞானம் போன பின்பும் இந்த சரீரம் கொஞ்ச காலம் இருக்கும், இருந்துதான் பிறகு போகும். அது ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் முக்திங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? ஜீவனோடு இருக்கும்போதே அவன் முக்தி அடைந்து விட்டான். சில பேர் ஜீவன் முக்தின்னு எதை சொல்கிறாங்க? சமாதியத்தையும் சொல்கிறாங்க. அவர் ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டா இருப்பாங்க, அவர் விதே முக்தி அடைஞ்சிருக்கார். அதை ஜீவன் முக்தின்னு சொல்லக்கூடாது. ஜீவன் முக்தினா உயிரோடு இருக்கும்போது வார்த்தையை பயன்படுத்தணும். சில பேர் அவர் ஜீவன் முக்தி அடைஞ்சிருக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஜீவன் முக்தி அடைஞ்சிருப்பார், இப்போ அடைஞ்சிருக்கிறது விதேக முக்தி. இறந்த பிறகு அடைகிற முக்திக்கு பேர் விதேக முக்தின்னு பேர். அதனால் இந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதும் உண்மை,
அனுபவத்திலையும் உண்மையாக இருக்குது. ஏன்னா எத்தனையோ ஞானிகளை பார்க்குறோம். ஞானம் வந்த பிறகு இருக்க ஞானிகள், தத்துவ ஞானிகளை பார்க்கிறோம். தர்க்கப்படி பார்த்தாலும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே எங்களுடைய பிரமாணம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எங்களால் எதை சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் இந்த கருத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு முடிக்கிறார். இந்த வரைக்கும் பார்த்த கருத்துக்களை 58லேருந்து வேறு கருத்துக்கு போக ஆரம்பிச்சுடுவார். இப்போ இது வரைக்கும் பார்த்த கருத்தெல்லாம் நிறைவு செய்ய போகிறார் 57வது ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். வினா க்ஷோதக்ஷமம் மானம் தைர் விருத்தா பரிகல்பியதே. க்ஷோதக்ஷமம், க்ஷோதக்ஷமம்னா விசாரம் செய்தால் தாங்கக்கூடியன்னு அர்த்தம். ஒரு விசாரம் பண்ணால் தாங்கக்கூடிய. மானம் வினா, மானம்னா பிரமாணம், வினான இல்லாத. ஒரு விசாரம் செஞ்சு பார்த்தா தாங்கக்கூடிய பிரமாணமாக இல்லை, அது தாங்கக்கூடிய பிரமாணம் அல்ல. பிரமாணம் இல்லாத தைஹி அவர்களால், அந்த தர்க்கவாதிகளால், விருத்தா விருத்தா தைஹி தைர் விருத்தான் இருக்கு, தைஹி விருத்தா அந்த தர்க்கவாதிகளால், விருத்தா பயனற்ற விதத்தில், பரிகல்பியதே தத்துவமானது கற்பிக்கப்படுகிறது. அதாவது அவங்களுடைய பிரமாணம் தர்க்க பிரமாணம் மட்டும்தான். அது விசாரம் செஞ்சு பயனற்ற விதத்தில் இருக்குது. அது என்ன, அது ஸ்ட்ராங்காக இல்லை. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தர்க்கம் ஓடி போயிடும். பார்த்தோம்ல இப்போ இந்த கிணறு தாண்டுற விஷயமும் என்ன, இந்த கதவு முறை விஷயத்தில் இருக்க ஓடி போயிடும். சில இடங்களில் பொருந்தும், எல்லா இடங்களையும் பொருந்தாது. அது எப்படி பயன்படுத்துகிறங்கிறதும் அடுத்து பார்க்கலாம். பிறகு நம்ம பிரமாணத்தை சொல்கிறார் ரெண்டாவது. சுருதி யுக்தி அனுபூதிப்பியக, அதாவது வேதாந்தம், உபனிஷத், யுக்தி தர்க்கம், அனுபவம், இந்த மூன்றின் அடிப்படையில், அனுபவ பிரமாணங்களின் அடிப்படையில், வததாம், வததாம்னா சொல்கின்ற எங்களுக்கு, கிண்ணு தூசகம் சாதிக்க முடியாதது எது இருக்க போகிறது? நீ ஒரு பிரமாணத்தை சொல்கிற, அந்த பிரமாணமே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஓடி போயிடும், பலம் இல்லாமல் போயிடும். நாங்கள் 3 வச்சுக்கிட்டு சொல்கிறோம். அதனால் நாங்கள் சொல்கிற கருத்து ஸ்ட்ராங்கானது, நிலையானது. ஞானம் வந்த பிறகும் இந்த சரீரம் கொஞ்ச காலம் இருக்கும், அது ஜீவன் முக்தி அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ நாம் எது வரைக்கும் வந்திருக்கோம்னு சொன்னால் 22 ஆரம்பித்தோம். 22வது ஸ்லோகத்தில் ஜீவ விசாரம் கூடஸ்த செய்தின்னு ஆரம்பித்தார். அந்த ஜீவன்கிறது என்ன அப்படின்னு சொல்லி, அந்த ஜீவன் கல்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி, அது விக்ஷேபம்னு சொல்லி, பிறகு அதெல்லாம் விக்ஷேபத்தை அறியாமையினால் வந்துச்சுன்னு சொல்லி, அறியாமை நீங்கினா இது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிரும், இதெல்லாம் போயிடும்னு சொல்லி அந்த விசாரத்தை ஆரம்பித்தார். எங்கெங்கேயோ போய் தர்க்கமெல்லாம் பண்ணி இப்போயும் ஜீவ விசாரத்தில் இந்த ஜீவன் முக்தி அடைஞ்ச ஞானம் வந்தப்புறம் இருக்கும் இந்த சரீரத்தில் சொல்லியிருக்கார். அடுத்து 57வது ஸ்லோகத்தில் இந்த கருத்தை ஃபைனல் பண்ணிவிட்டு 58லேருந்து வேற ஒரு கருத்துக்கு போக போகிறார். அது என்ன, அதிலிருந்து 101 வரைக்கும் வேற ஒரு தத்துவம் போகும். அது என்ன போகும்னு சொன்னால், இந்த ஜீவ தத்துவம், நாம் சொல்கிற ஜீவ தத்துவத்தை எத்தனை விதமாக மாற்றி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒவ்வொன்றா ஆராய போகிறார். ஆராயும் பொழுது நம்மகிட்ட யார் பேசினாலும் இது சரியில்லை, இதுதான் சரிங்கிற புத்தி ஸ்ட்ராங்காக வரும். அதுக்காக சில ஆராய்ச்சிகள்லாம் அடுத்து செய்ய போகிறார். அதை பார்ப்போம். அடுத்த ஸ்லோகத்தில் நிறைவு பண்ணுறார். 57 படிக்கலாம். ஆஸ்தாம் துஸ்தார்க்கிகை சாகம் விவாத பிரகிருதம் ப்ருவே ஸ்வாகமோசித்தமேகத்வம் கூடஸ்த பரிணாமினோஹோ. ஆஸ்தாம் துஸ்தார்க்கிகை சாகம் விவாத பிரகிருதம் ப்ருவே ஸ்வாகமோசித்தமேகத்வம் கூடஸ்த பரிணாமினோஹோ. ஜீவ விசாரத்தில் ஆரம்பித்து தர்க்கத்துக்கு வந்தோம். நீ தர்க்கத்தை முடிச்சுக்கிறோங்கிறார். இது வரைக்கும் சொன்ன கருத்தை சொல்லி நிறைவு பெறார். நான் என்ற ஜீவ தத்துவமும்
தான் என்ற கூடஸ்த தத்துவமும் ஒன்றோடொன்று கலந்து பிராந்தியால் ஒன்றாக அறியாமையினால் ஒன்றாக தெரிந்தது. அதைத்தான் சொல்லியிருக்கேன். நாம் அறியாமையை நீக்கினா அந்த வேறுபாடெல்லாம் புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே என்னன்னு சொன்னால், நாம் ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஜீவ தத்துவத்தை ஆரம்பித்தார். ஆத்ம தத்துவம், ஜீவ தத்துவம், கூடஸ்தன்கிறது. அந்த ஜீவனை சொல்லும் பொழுது ஜீவன் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக அறியாமையிலேருந்து வந்துச்சு, அதில் ஆவரணம் மறைக்கிறது, பிறகு தோற்றுவித்ததெல்லாம் சொல்லி இந்த அகங்கிறது ஜீவன்லாம் சொல்லி விலைக்கு கொண்டு வந்து பிறகு தர்க்கத்தை உள்ளே புகுத்தினார். தர்க்கவாதிகள்லாம் எப்படி சொல்கிறாங்க எல்லாம் சொல்லி வந்துச்சு. நாம் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிடுறோம். போதும் நீ விசாரணது, இனி பழைய விஷயத்துக்கு அந்த ஜீவனுக்கு வருவோம் அப்படிங்கிற முதல் வரியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், விசாரம் போதும், நிறுத்திக்கொள்வோம், விஷயத்திற்கு வருவோங்கிறார். துஸ்தார்க்கிகை சாகம் விவாத ஆஸ்தாம், அதாவது துர்க்கமாக தர்க்கம் செய்பவர்களுடன் விசாரம் போதுங்கிறார். தர்க்கவாதிகள் நியாயமாக ஒரு தர்க்கவாதி கேட்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறேன்னு விரும்புகிறேன், ஏன்னா இப்படி ஆராய்ச்சி பண்ணால் இப்படித்தான் இருக்குது, ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இது எப்படி கரெக்டாகுன்னு ஒரு கேள்வி கேட்டால் அவன்கிட்ட பேசலாம். ஆனால் தர்க்கவாதி நான் என் கூட வாதம் பண்ண வர்றீங்களா, நீங்கள் வாதம் பண்ணி என்கிட்ட செய்யுங்க பார்ப்போம், உங்கள் கருத்து நிலைநாட்டுங்கன்னு வந்தால் பேசக்கூடாதுங்கிறார். ஏன்னா அவனுடைய கருத்து ஸ்ட்ராங்கு கிடையாது. ஒரு சிங்கம் நின்றுக்கிட்டு இருக்கு, எலி போய் நீ என் கூட சண்டைக்கு வரையா அப்படின்னு கேட்டால் சிங்கம் என்ன செய்யும், நான் கூட வரேன்னு நான் சொல்லுவேன், சிரிச்சிட்டு போயிடும். அது மாதிரி இந்த அத்வைத வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய பிரமாணமெல்லாம் ஸ்ட்ராங்கான கருத்து இருக்குது. வாதத்துக்குன்னு கூப்பிட்டா தேவைக்கூடாது. ஏன்னா அது கருத்து ஒன்றுமே இல்லாதங்கிற அங்கே போய் வாதம் பண்ணி என்ன பண்ணணும், அது விதண்டாவாதமாகத்தான் போகும். துர்த்தர்க்கிகள்ங்கிறார். சும்மா வீண்புக்கு வாதம் பண்ணுறவங்ககிட்ட தான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த விவாத மேடையெல்லாம் பார்க்குறவங்கள ஏதாவது ஒரு கருத்தை நிரூபணம் பண்ணுறான்னா, விவாத மேடை ஏதோ போடுறாங்க, கடையில் சண்டை போட்டு போயிடுவாங்க கடைசியில். நான் இப்போ பார்க்குறதுல முன்னாடி பார்த்துருக்கேன். ஏதாவது ஃபைனல் பண்ணால் இருக்கவே இருக்காது. அது எதுக்கு அதை போடணும், பார்க்குறோம்ல டிவிலே நிறைய வருது. அப்படி விவாதத்துக்காக கூப்பிட்டா போகவே வேணாம் அப்படிங்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் ஒருத்தர் பார்த்தேன், ஒரு பையன் கால் சரியாக நடக்க முடியாது. ஒரு பெரிய ஏன்டா சேட்டை பண்ணுறேன்னு சொல்லி சும்மா ஒரு ரெடி லேசாக தட்டிட்டான். அந்த பெரிய பையனை கூப்பிட்றான். இவனுக்கு ஒரு 10 வயசு, அவன் 20 வயசு பையன். வர்றையா சண்டைக்கு, நீ அடிச்சிருவியா பார்ப்போன்னு. அவன் என்ன பண்ணுவான், இவனு சண்டைக்கு போவானா, சிரிச்சிட்டு போயிடுவான். ஏன்னா இவனுக்கு உண்மையிலே முடியாது, அவன் போய் சண்டையை கூப்பிட்டு அண்ணன் எப்படி இருக்கும். அது மாதிரி இந்த தர்க்கவாதிகளுடைய வாதமெல்லாம் போதும், அதை உண்மையிலே கருத்தை புரிஞ்சுக்கிறன்னு வாதம் பண்ணால் பண்ணலாம். ஆனால் விதண்டாவாதம் பண்ணால் அங்கே போகக்கூடாதுங்கிறார். நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஆங்கிளில் போய்கிட்டு இருப்போம், இந்த பின்னாடி வரப்போகுது எப்படியெல்லாம் அது கடைஞ்சல் வரும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அவர் நிறைய ஆன்மீக சாதனை பண்ணியிருப்பார், நல்ல கோயில் போவார், பூஜை பண்ணுவார், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவர் ஏதோ ஒரு தத்துவத்தில் போய்கிட்டு இருப்பார். அவர் என்ன பண்ண, நீங்கள் போகிறதெல்லாம் தப்பு அப்படி சொல்லி லாஜிக் சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பார். நம்ம என்ன பண்ணணும், அவர்கிட்ட போய் வாதமெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியா, சரிங்க சரிங்க அப்படின்னு சிரிச்சிட்டு போயிடணும், அவ்வளோதான். ஏன்னா தப்புங்கிறது புத்தியில் புரிஞ்சு போச்சு. அவர்கிட்ட போய் வாதம் பண்ணி என்ன பண்ணணும், கேட்குறது மாதிரி இருந்தால், இல்லை நீங்கள் ஒரு மாதிரியே போகிறீங்க, எது கரெக்ட்னு புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் ஏதாவது 2 வார்த்தை. சும்மா ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேட்டு பேசாமல் போயிடணுமே ஒழிய அமைதியாக இருக்கணும், அங்கே எதிர்வாதம் செய்யக்கூடாதுங்கிறார். பிரகிருதியும் புருவே, அதாவது இந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம சொல்ல போகிற விஷயத்துக்கு நான் வரப்போகிறேன் அப்படிங்கிறார். என்ன இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது 2வது வரியில் சொல்கிறாரு, ஸ்வ அகமோ கூடஸ்த பரிணாமினோ ஏகத்துவம் சித்தம். இது வரைக்கும் பண்ணதனுடைய சாரத்தை சொல்கிறார். எப்படின்னா, ஸ்வ அகம், இந்த 2 வார்த்தையினாலே தர்க்கமே வந்துச்சு. ஸ்வன் என்ன, கூடஸ்தன் ஆத்மா, அகம்னா ஜீவன். இந்த கூடஸ்த சைதன்யமும் இந்த ஜீவ தத்துவத்தையும் விளக்குனார். இதை ஒன்றாக கலந்து பார்க்குற தன்மை நம்மளுக்கு வந்துச்சு. இதான் பிரச்சனை. இப்போ அது எதில் வந்துச்சு, அறியாமையால் சித்தித்தது. அந்த ஏகத்துவம் ஜீவனையும் கூடஸ்தனையும், அகம் ஸ்வத்வம் தான் என்பதையும், தான் என்பதும் நான் என்பதும் வெவ்வேறாக இருந்த போதிலும் ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் இருக்க அந்த சிந்தனை,
அது சித்தித்திருக்கு. காரணம் அறியாமையினால். இதைத்தான் நம்ம பார்த்தோம். அந்த அறியாமை நீங்கினா அது போயிடும்னு பார்த்தோம். அதை சாரத்தை சொல்லி முடிக்கிறார். நம்ம கூடஸ்தன், அகங்காரம், இதெல்லாம் குழப்பத்தை எல்லாம் பார்த்தோம். ஏற்கனவே 4 ஆகாசம் சொன்னார். அதில் எது கூடஸ்தன், எது ஜீவன் பார்த்தோமா, எது ஈஸ்வர தத்துவம் எல்லாம் பார்த்து இது வரைக்கும் பார்த்ததனுடைய அர்த்தம் என்னென்னா, கூடஸ்தன் ஒரு தத்துவம் இருக்குது, ஜீவன் ஒரு தத்துவம் இருக்குது. கூடஸ்தனுக்கு ஸ்வ தான் என்ற இது பேர் பார்த்தோம். ஜீவனுங்கிறதுக்கு நான் அகங்காரம்னு பார்த்தோம். இது ரெண்டையும் ஒன்றாத்தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் அறியாமை. அறியாமை நீங்கினால் இதெல்லாம் போயிடும். அந்த வேறுபாடு நீங்கி எது உண்மையோ அதுதான் புரியும் அப்படின்னு சொல்லி இங்கே அந்த டாப்பிக்கை நிறைவு பண்ணுறார். இந்த அறியாமை நீங்கினால் அந்த விக்ஷேபம் நீங்கும், அதனுடைய எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு ஸ்லோகம் 58லேருந்து வேறு கருத்து வருது. ஸ்லோகம் 58லேருந்து இனியொரு கருத்துக்கு வரப்போகிறாரு. அதை நம்ம பார்க்கணும். ஜீவ விஷயத்தில் மற்ற மதவாதிகள் என்ன சொல்ல போகிறாங்கிற கருத்தெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு ஈஸ்வர தத்துவம் வரும், பிறகு மாயா தத்துவம் வரும். இந்த அத்தியாயம் மிகப்பெரிய அத்தியாயம். இந்த பஞ்சதசியிலே ரொம்ப பெரிய அத்தியாயம் எதுனா இதுதான். கிட்டத்தட்ட 290 ஸ்லோகத்துக்கு மேலே வருது, 300 ஸ்லோகம் நெருக்கி இருக்குது. சித்திரதீபம் தான் இருக்கிறதுலே பெரிய அத்தியாயம். 7வது அத்தியாயம் அதுக்கு அடுத்து பெரிய அத்தியாயம் தான், அதில் கொஞ்சம் கம்மி. இது இருக்கிறதுலே பெரிய அத்தியாயம். நிறைய விசாரங்கள் வரும், ஏகப்பட்ட சந்தேகங்கள் இந்த அத்தியாயத்தில் நிவர்த்தி ஆகும். இந்த 6வது அத்தியாயம் 7வது அத்தியாயம் படித்தோம்னா இந்த எல்லாம் யாருமே நம்மளை குழப்ப முடியாது. எந்த மதவாதியை வந்து நம்மளை குழப்ப முடியாது. அவ்வளோ தெளிவாக இவரே கேள்வி கேட்டு அதை நிவர்த்தி பண்ணிடுவார். அது 58லேருந்து ஆரம்பிக்க போகிறாரு. இப்போ இந்த இதுவரைக்கும் பார்த்த டாப்பிக்கை நிறைவு பண்ணுறார். 57 ஸ்லோகம் அர்த்தம் பார்த்துடலாம். ஆஸ்தாம் துஸ்தர்க்கிகைஹி சாகம். துஸ்தார்க்கிகை சாகம். துஸ்தார்க்கிகை சாகம்னா துர்க்கமாக தர்க்கம் செய்பவர்களுடன், அதாவது வரட்டு வேத தர்க்கம் சொல்லுவாங்கள்ல, அப்படி துர்க்கமாக இந்த வீம்புக்கு விதண்டாவாதம் பண்ணுறவங்க அப்படி செய்கின்றவர்களுடன் விவாதக, அடுத்த வார்த்தை விவாதக, விவாதமானது அல்லது விசாரமானது. முதல் வார்த்தை ஆஸ்தாம். ஆஸ்தாம்னா போதும். துர்க்கமாக தர்க்கம் பண்ணுறவங்ககிட்ட விவாதம் செஞ்சதெல்லாம் போதும், இருக்கட்டும், அதெல்லாம் முடிச்சுக்கிறோங்கிறார். பிறகு அடுத்து பிரகிருதம் புருவே. பிரகிருதம்னா எடுத்துக்கொண்ட விஷயத்தில், நாம் இனிமேல் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் புருவே சொல்லப் போகிறேன். நான் எடுத்துக்கொண்ட விஷயத்தை இனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறார். 2வது வரியில் ஸ்வ அகமோ ஸ்வாகமோ சித்தமேகத்வம் கூடஸ்த பரிணாமினோன்னு இருக்குது. இதை கொஞ்சம் பிரித்து பார்க்கணும். ஸ்வ அகம்னு இருக்குது, ஸ்வ அகமோன்னு இருக்குது. ஸ்வங்கிற வார்த்தையை அந்த கூடஸ்தனில் சேர்த்துக்கணும். ஸ்வ கூடஸ்த. ஸ்வன்னா தான், கூடஸ்தன்னா ஆத்மா. தான் என்று சொல்லுகின்ற கூடஸ்தனுக்கும் அடுத்த வார்த்தை அகமோ. ஸ்வக்கு அடுத்து அகமோ. அகமோ அந்த பரிணாமினோன்னு கடைசி வார்த்தை இருக்குது. நான் என்று சொல்லப்படுகின்ற மாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற, பரிணாமத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற ஜீவனுக்கும் சேர்த்துக்கணும். ஸ்வ கூடஸ்த. ஸ்வன்னா தான், தான் தான் கூடஸ்தன். தான் என்று சொல்லப்படுகின்ற கூடஸ்தன் அல்லது ஆத்மாவுக்கும், அகம் என்று சொல்லப்படுகின்ற பரிணாமத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற ஜீவனுக்கும் சித்தம் ஏகத்துவம். சித்தம் ஏகத்துவம். ஏகத்துவம்னா ஒன்றாக இருத்தல் என்ற தன்மை சித்தம் அறியாமையினால் ஏற்பட்டு விட்டது. இதைத்தான் நம்ம பார்த்தோம். இந்த ஜீவத்தன்மையும் கூடஸ்தனையும் ஒன்றா பார்த்துருக்காங்க. அது எப்படி நீக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அது எப்படி கல்பிக்கப்பட்டது எல்லாம் பார்த்தா சாரம் இது தான். ஜீவன் ஒன்று இருக்குது, அது கல்பிக்கப்பட்டது. ஆதாரம் கூடஸ்தன் ஆத்மான் இருக்குது. அந்த கல்பிக்கப்பட்டதையும் அந்த ஆதாரமான தத்துவத்தையும் அறியாமையினால் ஒன்றாக பார்த்துட்டோம். நம்ம அந்த அறியாமையை நீக்கும்போது அது சுருக்கமாக சொல்லிட்டார். அது பிறகு மற்ற விஷயம்லாம் பார்த்துருக்கோம். அறியாமை நீங்கும் பொழுது இது எல்லாம் போயிரும்லாம் பார்த்துருக்கோம். போனாலும் சரீரம் இருக்கும், அது பிராரப்தம் முடிகிறது வரைக்கும் வெயிட் பண்ணி போகுங்கிற கருத்தையும் பார்த்துட்டோம். இனி 58வது ஸ்லோகம் படிக்கலாம். பிராம்யந்தி பண்டிதம் மன்யாக சர்வே லௌகிக தைர்த்திகாக
அநாத்ருத்ய ஸ்ருதிம் மௌக்யாத் கேவலாம் யுக்திமாஸ்ரிதாக பிராம்யந்தி பண்டிதம் மன்யாக சர்வே லௌகிகதைர்த்திகாக. அநாத்ருத்ய ஸ்ருதிம் மௌக்யாத் கேவலாம் யுக்திமாஸ்ரிதாக. இந்த 58வது ஸ்லோகத்திலிருந்து 101வது ஸ்லோகம் வரைக்கும் ஜீவ விஷயத்தில் இருக்கின்ற குழப்பம், மற்ற மதவாதிகள் எல்லாம் எப்படி இந்த விஷயத்தை குழப்புகின்றார்கள், குழப்பி இருக்கின்றார்கள். அதற்கு பிறகு ஈஸ்வர விஷயத்தில் என்ன குழப்பம், பிறகு மாயா தத்துவ ஆராய்ச்சி, இப்படி வரிசையாக வருது. இங்கே ஜீவ விஷயத்தில் உள்ள குழப்பம் இது 2 ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்துகிறார். இந்த குழப்பமெல்லாம் தேவையாததுக்கு நம்ம விசாரம் பண்ணணும், தப்பான கருத்து யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டுமே அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வரலாங்கிறதுக்கு ஒரு அறிமுகம் சொல்கிறார். இங்கே மற்ற மதவாதி என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நம்ம கருத்து சரியாக இருந்தால் சரி. இதை எதுக்கு தெரிஞ்சுக்கிறணும்னு சொன்னால் தப்பு எதுன்னு கட்டாயம் தெரியணும். நம்ம சாஸ்திரத்திலே பாருங்கள், எதை செய்யலாம்னு இருக்கும், அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க, எதை செய்யக்கூடாதுன்னு இருக்கும். இருக்கா இல்லைங்களா? பாக்கியம் திருக்குறளே சொல்கிறாரா இல்லையா? எத்தனையோ ஆமைன்னு கல்லாமை, புலன் வழி செல்லாமை எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார். வெக்காமை, எது கூடாதுன்னு சொல்லுவார், பிறகு செய்கிறதையும் சொல்லுவாங்க. அப்போ எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிறனோ, எது கெட்டதுன்னு தெரிஞ்சாதான் கெட்டதுக்கு போக மாட்டோம். இப்போ நான் அங்கேருந்து வர்றோம், ஒருத்தர் கேட்டார், சிறுமலைக்கு ஆசிரமத்துக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு. என்ன பதில் சொல்ல வேண்டிய வந்துருச்சு தெரியுங்களா? நீங்கள் நேராக வாங்க, வந்தோன்னு பெரிய போர்டு இருக்கும், சிறுமலை பெரிய ரோடு போய் ரைட்டில் வரணும். அதுக்கு ஒரு பர்லாங்க்கு முன்னாடி இன்னொரு போர்டு சிறுமலைன்னு போட்டிருக்கோம், அதில் டானா மாதிரி அதில் போயிட்டீங்கன்னா அது வழக்காப்பட்டி வர ரோடு. அங்கேயும் ஒரு போர்டு போட்டிருக்கான், அந்த டானாவை யோட் பண்ணணும். அப்போ என்ன சொல்லணும், அப்படி ஒருத்தர் போயிட்டார். அதனால் யாரு கேட்டாலும் என்ன, இந்த வழியில் போயிடாதீங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு. புரியுதா? அதை எந்த வழி போகணும்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, எந்த வழியே போகக்கூடாதுங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் எங்கேயுமே டவுனில் கூட கேட்டீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, இது வழி போயிடாதீங்க சார், படு மோசமாக இருக்கும் ரோடு சொல்லுவாங்களா இல்லைங்களா? இது வழி போகணுங்கிறதோட அது வழி போனாலும் என்கிட்ட சுற்றி கித்தி வரலாம், ஆனால் அது சரியில்லாத பாதை. அதனால் என்னென்னா, எது தவறுங்கிறதையும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த வழியில் போகக்கூடாது. கலவையும் கற்றுமரன்னு ஒரு வார்த்தை இருக்குது. கற்றுமரனா தெரிஞ்சுட்டு மறந்துடு, செய்யன்னு சொல்லலை. நீ செஞ்சு மரன்னு எங்கேயா சொல்லியிருக்க, என்ன பண்ணுறான்னு சில பேர் பார்ப்பான், அவனுக்கு சாதமாக அதை பயன்படுத்திக்கிடுவான். ஏதாவது தப்பு பண்ணுவான், பயனிட்டு கலவையும் கற்றுமரன்னு சொல்லியிருக்குமா, கற்றுமரன்னு செஞ்சு மரனா சொல்லியிருக்கேன், ஏன் செய்கிற, அது புரிஞ்சுக்கிறதில்ல. அதனால் தப்பானது எதுங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பான், இன்னொருத்தர் நீ புரிஞ்சுக்கிட்டாலும் தப்புப்பா அப்படின்னு குழப்பி விட்டு போயிடுவார். அந்த எப்படி குழப்புவாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்படி குழப்புவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த குழப்பத்தை சொல்லிக்கிட்டு போது சிரிப்போம் நம்ம, இந்த குழப்பம் சரியில்லை இவர் சொல்கிற கருத்துன்னு. ஏன்னா எப்படி குழப்பி அதை சரி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவர் குழப்புற கருத்தை சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், பேசாமல் சிரிப்போம் உள்ளுக்குள்ளே, இவர் குழப்பிருக்காரு புரியாமல் பேசுகிறாருன்னு சொல்லுவோம். இல்லாட்டி சொல்லுவோமா? இப்போ இந்த சினிமா படங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோ திருடுவார், அவர் மாதிரி டெக்னிக்காக யாரும் திருட முடியாது. ஹீரோ கொஞ்ச திருடுற மாதிரி காமிப்பான், பிறகு திருந்துற மாதிரி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாம் நம்ம பொருளை பாதுகாக்கிறது அது பயன்படும். எப்படிலாம் திருட திருடிவான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் அவன் திருடாமல் இருக்கிறதுக்கு வழியை பார்ப்போமா இல்லைங்களா, தெரிஞ்சுக்கிறோமா இல்லைங்களா? நிறைய சினிமாவை பார்த்தே எப்படி திருடுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம பொருளை திருடோடாமல் பாதுகாத்துக்கிற முடியும், இருக்கா இல்லையா? அப்போ எது தவறான கருத்து என்பதையும் கட்டாயம் தெரிந்து கொண்டால்தான் இந்த தத்துவத்தில் நாம் நிலை பெற முடியும், ஸ்ட்ராங்காக இருக்கு. அவ்வளோதான், எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க, அதை பார்த்து பேசாமல் இருந்துக்கிறோம், அதுக்காண்ட வாதம் பண்ண மாட்டேன், அது ஒரு ஸ்டேஜ், அவ்வளவுதான். இங்கே சொல்ல போகிறார், ஒவ்வொன்றா ஒமிட் பண்ண போகிறார். இதுதான் ஆத்மான்னு ஒருத்தன் சொல்லுவான், வேதத்துலேயும் இருக்குது அப்படி, பிறகு அது இல்லைன்னு வரும். பிறகு இன்னொருத்தன் இதுதான் ஆத்மான்னு சொல்லுவாங்க, அதுக்கும் ஆதாரமெல்லாம் இருக்கும், யுக்தியை பயன்படுத்துவான். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், அதையும் பயன்படுத்துவான். பிறகு வேதமே அது தப்புன்னு சொல்லி அதை கவுண்ட் பண்ண மாட்டான்.
இதெல்லாம் சொல்லி ஒவ்வொரு விஷயமாக ஆராய்ச்சி பண்ணி ஜீவன்னா இது தான்ப்பா, ஈஸ்வரன்னா இது தான்ப்பா, மாயைனா இது தான், இந்த மூணை தவிர வேறு ஒன்றுமே உலகத்தில் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காயிரும். அதற்காக என்ன சொல்கிறாருன்னா இதை தெளிவாக சொல்கிறார். இங்கே என்ன சொல்ல போகிறாருன்னு சொன்னால், உடல் தான் ஆத்மாங்கிறதுலேருந்து வருவான். இந்த உடம்பு தான் ஆத்மான்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு இந்திரியங்கள் ஆத்மாம்பான், பிராணன் தான் ஆத்மாங்கிற கருத்து, அதெல்லாம் எப்படி ஆத்மாங்கிறத லாஜிக்காக ப்ரூவ் பண்ணுவாங்க. அது ஆத்மா அல்ல அப்படிங்கிறத பிறகு ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ சாதாரண மக்கள்கிட்ட உடல் தான் ஆத்மா, அவங்களுக்கு ஆத்மானா உடம்பு இல்லாட்டி ஆத்மா போயிடுச்சு. அப்படித்தான் உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா இறந்து போயிட்டான், ஆத்மா இல்லை, அவ்வளோதான். அப்படி தானே சாதாரண மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒவ்வொன்றையும் சொல்லி அதை சரி பண்ணி கொண்டு வருவார். தனது மத கருத்தை சரியான நிலைநாட்டி கொண்டு வருவாங்க. கடைசியில் இந்த குமரிலப்பட்டர் இருந்தார், அவர் கர்மகாண்டத்தில் பெரிய ஆள். வேதத்தில் கர்மகாண்டம் ஞானகாண்டம், அவங்க ஞானகாண்டத்தை ஒத்துக்கிற மாட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா ஞானகாண்டத்தையும் ஒத்துக்குருவோம், கர்மகாண்டத்தையும் ஒத்துக்குருவோம், கர்மகாண்டம் ஒரு படிம்போம். அவங்க ஞானகாண்டம் சும்மா சொல்லியிருக்க தேவையே இல்லை. நம்ம வேதத்தை முழுசாக ஒத்துக்கிறது யார் தெரியுமா? அத்வைதிகள் தான். இன்னொரு குரூப் வேதத்தில் தத்துவத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க. அது ஏதோ கடைசியில் வேதாந்தம், வேதத்துக்கு அந்த பகுதி சும்மா ஏதோ சொல்லியிருக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. முதல் பகுதியை மட்டும் முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம என்ன, முதல் பகுதி தேவை ஆரம்பத்தில், ரெண்டாவது பகுதியும் தேவை, அதான் இறுதி லட்சியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி குமரிலப்பட்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கர்மகாண்டத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட் வேதத்தில். அவர் பௌத்த மதம் சமண மதத்தில் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டார். அதில் அவர் என்ன பண்ணாருங்கன்னா, அந்த பௌத்த மதத்தில் உள்ள சேர்ந்து 12 வருஷம் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அந்த கருத்து தப்புன்னு நிரூபணம் பண்ணார். நிரூபணம் பண்ண உடனே இவர் யார்கிட்ட படித்தாரோ அவங்களெல்லாம் வாதத்தில் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சு உங்கள் கருத்தெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டார். அவங்க கழு ஏறி இறந்து போயிட்டாங்க. யார்? அந்த பௌத்த மத துறவிகள்லாம். என்னடா இப்படி ஆகிப்போச்சே, நம்ம அதை இப்படி பண்ணிட்டாரேன்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு குற்ற உணர்வு. என்ன இருந்தாலும் குருவாக இருந்து அவங்கள்ட்ட படிச்சிருக்கோமே, அவன் கருத்து தப்புன்னு நிரூபிச்சிருக்காரு, அவ்வளோதான். உமியை பள்ளம் தோண்டி உமியை உள்ளுக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே நின்று உமியை போட்டு நெருப்பு வச்சு அந்த குருவுக்கு பண்ணதுக்காக கொஞ்சமாக இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நெருப்பு வச்சுட்டு அந்த அணுவணுவாக இருக்கிறார். அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறார் சங்கரர்கிட்ட, நீங்கள் அவர்கிட்ட போய் அந்த கர்மகாண்டம் ஒரு படி, ஞானகாண்டம் தப்பு இதுதான் சரிங்கிறத நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அத்வைதம் தான் கருத்தில் நிலைநாட்டுன்னு சொன்னோன்னே அவர்கிட்ட போகிறார். அவர் முறையாக கேட்குறவங்க, விதண்டாவாதம் பண்ணுறவங்கள அங்கேயே அவர்கிட்ட இது பண்ணிடுறார். அப்போ சொல்கிறார், நீங்கள் பண்ணுறது கரெக்டு, முழு வேதத்தையும் இப்போ ஒத்துக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் தான் சரியாக இருக்குது, நம்ம வேதம் முழுசாகவே ஏற்றுக்கிறோன்னா இது ஒரு ஸ்டெப்பு, அது ஒரு ஸ்டெப்பு. இருந்தாலும் சுரேஸ்வராச்சாரியார் ஸ்ருங்கேரி இருக்கே, அங்கே இருக்கக்கூடிய மடம், அவருடைய சிஷ்யர், அவர் கிரகஸ்தர், அவர் தான் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். நான் இப்போ இறக்க போகிறேன், அவரை நீங்கள் வாதம் பண்ணி எழுதிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு இது பண்ணி இதை அந்த கருத்தை நிலைநாட்டிட்டீங்க சொன்னால் பிறகு இது வேதம் முழுசுக்கும் ஒரு இது கிடச்சி சொன்னோன்னு பிறகு அங்கே போகிறார் அவர். அப்படி முறையாக அவங்க என்ன பண்ணுறாங்க, தப்பான கருத்துக்களை நீக்குகின்றார்கள். இப்படி ஒவ்வொன்றா சொல்லி நீக்கும் பொழுது அந்த குழப்பமெல்லாம் நீங்கி தெளிவாக ஆயிடுது. அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறாருன்னா, பிராப்யந்தி பண்டிதம் மஞ்சா, குழம்பி இருக்கின்றார்கள். தங்களை பண்டிதர்கள் நினச்சிக்கிட்டு நிறையா பேர் இதுதான் சரின்னு குழப்பத்தில் இருக்கிறார்கள். அவங்க நேரடியாக அந்த விஷயம் தெரியாமல் போய் கேட்டிங்கன்னா அதுதான் கரெக்டுன்னு தோணும், அவங்க சொல்கிறதே நியாயம்னு தோணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போய் கேட்டால் அது நம்மளும் அப்படித்தான் இருந்தோம் ஒரு காலத்தில். இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், சரி அவங்க கொஞ்சம் நல்லா வந்துடுவாங்க அப்படின்ட்டு பேசாமல் போயிடுவோம். அது குற்றம் அவங்க குற்றம் சொல்லுவாங்க நம்மளை, நாம் குற்றம் சொல்ல மாட்டோம் அவங்கள, ஏன்னா அது ஒரு நிலைன்னு சொல்லிடுவோம். இங்கே வித்யாரண்யர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மக்களவே ரெண்டாக பிரித்து, அது லௌகீகர்கள் சாதாரண மனிதர்கள், தைர்த்திக்காக அதாவது தர்க்க சாஸ்திரத்தெல்லாம் படித்தவங்க, இப்படி 2 மக்கள் இருக்காங்க. இப்படி எல்லாருமே குழம்பி போய் இருக்காங்கங்கிறார். சாதாரண மக்களும் குழம்பியிருக்கான், சாஸ்திரம் கொஞ்சம் படிச்சிருக்கோம்னு சொல்கிறான்ல, ஏதோ சாஸ்திரம் படிச்சிருப்பான், அவனும் குழம்பி. கர்மகாண்டிகளை பற்றி கூட அவர் சொல்லலை, மற்ற சாஸ்திரங்கள் வேதாந்தத்திலே படிச்சுட்டு குழம்பினவங்களும் இருக்காங்க இங்கே. அப்படி என்ன சொல்கிறாரு, அவங்கெல்லாம் முறையாக வேதாந்தத்தை பின்பற்றாததுனால அனாத்ருத்திய சுருதிங்கிறார். அந்த சுருதியான வேதாந்தத்தை உபனிஷத்தை பின்பற்றாததால் குழப்பத்தில் இருக்கிறார்கள். பாமர மக்களுக்கு தத்துவம் தெரியாட்டி பரவாயில்ல, படித்த சாஸ்திரம் படித்தவங்களுக்கே குழப்பத்தில் இருக்குது. அவங்க அதுக்கு லாஜிக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவங்கெல்லாம் குழம்பி இருக்கிறாங்க. கர்மகாண்டத்தில் இருக்க என்ன சொல்கிறாங்க,
தத்துவ ஆராய்ச்சிக்கெல்லாம் வர்றதில்ல. அவங்களுக்கு நல்லா நீ யாகம் பண்ண, ஹோமம் பண்ண, இங்கே சுகத்தையும் அனுபவி, சொர்க்கத்து போய் சுகத்தை அனுபவி, அவ்வளோதான். அதோடு அவங்க முடிச்சிருவாங்க. தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கவங்க இருக்காங்க சில பேர், அவங்களுக்குமே குழப்பம் இருக்குது. எதில்? இந்த உபநிஷத்தில் படிச்சுட்டு உள்ளே வந்துக்கிட்டே ஏதாவது ஒரு வார்த்தையை, உபநிஷத்து வார்த்தையை எடுத்துக்கிறது, அதை வச்சுட்டு குழம்பிடுறது. அதுக்கு பிறகு வர்ற வார்த்தையை யோசிக்கிறது இல்லை. அப்படி எப்படியெல்லாம் குழம்பியிருக்காங்க. எப்படி நாம் அந்த உபநிஷத்தை படிக்கும் பொழுது எப்படி அதனுடைய கருத்தை நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் தெளிவாக சொல்லப்படுறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம 3 பிரமாணம் பார்த்தோம். ஒருத்தர் அனுபவத்தை மட்டும் பார்த்து சொல்வார், ஒருத்தர் தர்க்கத்தை வச்சு சொல்வார், ஒருத்தர் வெறும் சுருதியை மட்டும் சொல்வார். புரியுதுங்களா? நாம் தான் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்கிறோம். அவங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை. அறியாமையினால், மௌர்க்கியாத்துங்கிற மூர்க்கத்தனத்தினால், அறியாமையினால், அவர்கள் இதை நம்பாததனால், இந்த வேதாந்த கருத்துக்களை நம்பாததினால் அல்லது தமோகுணத்தினால்னு சொல்லலாம். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், குழப்பத்தில் இருக்கிறார்கள். இந்த தர்க்கம் சில நேரங்களில் அந்த புத்தி இருக்கே, நம்மளை எல்லாத்தையும் ஏமாற்றிடும். என்னதான் பண்ணாலும் புத்தி என்ன பண்ணு தெரியுங்களா, நம்மளை ஏமாற்றும். கவனமாக கையாளனா ஏமாற்றிடும். தப்பு பண்ணுறவங்கள பூரா பாருங்கள். ஒரு திருடன் இருக்கான், திருடன் தப்பு பண்ணுறான். ஏன்டா திருடனேன்னு கேட்டால், நான் பண்ண தப்புன்னு நான் சொல்லுவான். அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லுவான். நான் சின்ன வயசில் இப்படி இருந்தேன், எனக்கு இப்படி கஷ்டம் வந்துச்சு, ஏதாவது ஒரு லாஜிக் சொல்லி நான் அது ரைட்டுன்னு நிரூபிப்பான். எந்த தப்பு பண்ணவனுமே தான் தப்புக்கு என்ன பண்ண ஒரு லாஜிக் சொல்லுவான். சினிமாவிலே நிறையா வரும். ஒரு லாஜிக்கை சொல்லி சரிதேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவான். ஏன்னா புத்தி என்ன பண்ண அவளுக்கு எடுத்துரும். அதனால் என்னென்னா, அந்த புத்தியை எப்படி பயன்படுத்தணும்னா, சாஸ்திரத்தை மையமாக வச்சு புத்தியை பயன்படுத்தணும். புத்தி நம்மளுக்கு தோதுவானதையும் கொண்டு போகும். ஆகவே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ரொம்ப கவனமாக இதில் என்னென்ன மாதிரியெல்லாம் குழப்பம் வரும்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி, நிறைய மதவாதிகள் இருக்காங்க. இந்த ஆத்மாவை பற்றி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் ஆத்மா, அதுதான் ஆத்மான்ட்டு ஒவ்வொன்றும். அதுக்கு வேதத்துலேயும் பிரமாணம் இருக்குது. சில கருத்துக்கள் வரும், அது எப்படி பொய்யுங்கிறது நாம் சொல்ல போகிறோம். சொல்லி கம்ப்ளீட்டாக நிரூபணம் பண்ணி கடைசியில் அதில் சந்தேகமே வராமல், ஜீவன்னா என்ன, ஆத்மானா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, மாயின்னா என்னங்கிறத இந்த அத்தியாயத்தில் அழகாக கொண்டு போக போகிறாரு. ரொம்ப புத்திபூர்வமாக யோசிக்கிற மாதிரி வரும். நம்ம அதை அடுத்த வகுப்பில் இந்த குறைய பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.